கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மனிதர் ஒரு பறவை வச்சிருந்தார். அந்த பறவை தினமும் அவருக்காக பாட்டு பாடும். அதற்கு வேற எதுவுமே தெரியாது, எதுவுமே வேண்டாம். அவரோட அட்டென்ஷன் மட்டுமே போதும். பட் ஒரு நாள் அவர் ஒரு புதிய பறவை வாங்கிட்டு வந்தார். அந்த பறவை சுமாராக தான் பாடும். ஆனா இப்ப அவர் அதை பாராட்ட ஆரம்பிக்கிறார். அந்த பழைய பறவையால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அது இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு பாட ஆரம்பிக்குது. நைட்டு பகல்னு பார்க்காம ஓய்வே இல்லாமல் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரே ஒரு தாட் மட்டும், நான் இந்த புதிய பறவை விட பெட்டர்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும், எனக்கு அவர் பழைய மாதிரி அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் அது பாட்டு பாடும்போது அது தொண்டையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அது நிற்கலை. அந்த பறவை பாட்டு பாடி பாடியே கடைசியில் இறந்தும் போயிடுது. சைக்காலஜியில் இதுக்கு பேர் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மூன்றாவது மனிதர் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கம்பேரிசன் ஆரம்பிக்கும், இன்செக்யூரிட்டி வரும், லவ் காம்படிஷனாக மாறும். ஒரு விஷயம் வச்சு பார்த்தீங்களா, எதுக்காக அவங்க ஒரு தேர்ட் பர்சனை உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? உங்கள் லவ் பத்தலையா, இல்லை எப்போதுமே உங்களை ஒரு காம்படிஷன் மோட்லேயே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்களா? இன்னுமா புரியலை? உங்களை வேல்யூ பண்ணுறவங்க உங்களை எப்போதுமே கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. If you have to compete for love, remember, it's not love anymore.